அதுங்குற இதுங்குற ஒன்னும் பேச தோணல. வந்திருந்து இந்த காதல் தெய்வீகமானது என்னும் சமூக நாடகத்தினை தொடங்கி வைத்து இந்த நிகழ்வானது சீரும் சிறப்புமாகவும் நிறைவு பெற உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் விரும்பும் செந்தமிழ் கலாமன்றத்தார் அரியநாயகபுரம். இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சரியாக 10 நிமிடங்களில் ஆரம்பிக்க இருப்பதால் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க இருக்கும் இவ்வூர் பொதுமக்களும் சுற்று வட்டார பொதுமக்களும் அலைகடலென திரண்டு வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகள் நடிக்கவிருக்கும் இந்த சமூக நாடகத்தை கண்டுகளித்து செல்லுமாறு உங்களை செந்தமிழ் கலாமன்றத்தார் அன்போடு அழைக்கிறார்கள். அவர்களையும் உயர் திரு ஏ காசி விவசாய நிர்வாகி அவர்களையும் உயர் திரு அடுத்தபடியாக உயர் திரு நாட்டாண்மை பெருமக்கள் வாவண்ணா
அடுத்தபடியாக அரியநாயபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு தலைவர் உயர் திரு அடுத்தபடியாக அரங்கத்துறை அடுத்தபடியாக வெள்ளாளங்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு செயலாளரும் நமது பள்ளிக்குழு உறுப்பினருமான உயர் திரு பீனா மாரிகினி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பள்ளிக்குழு உறுப்பினர் உயர் திரு ரத்னசாமி என்ற திருமலைசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பள்ளிக்குழு உறுப்பினர் உயர் திரு கானா மாரிகினி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பள்ளிக்குழு உறுப்பினர் உயர் திரு பானா சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் உயர் திரு ஆவண்ண கனகராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக HDFC லிமிடெட் உயர் திரு கே ராமசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பொறியாளர் உயர் திரு சீனா கணேசமூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக குத்துளக்கு வேற்றிய நமது ஸ்ரீ மகேஸ்வர பைனான்ஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நாடகத்தின் இயக்குனர் உயர் திரு ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த எம் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பிராமிட் வழங்க இருக்கும் உயர் திரு யூனா பாலமுருகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பரமசிவன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது திரை நட்சத்திரம் கணேஷ்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சீன் செட்டிங் அமைப்பாளர் உயர் திரு ஸ்ரீ ஐயப்பன் அவர்களுக்கு இந்த காதல் தெய்வீகமானது என்ற சமூக சீர்திருத்த நாடகம் நடைபெறுகிறது. இந்த நாடகத்திற்கு கதை வசனம் அமைத்து கொடுத்த அருணாச்சலபுரத்தை சேர்ந்த அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அனந்த பெருமாள் இந்த பரமசிவன் அவர்களுக்கு மிக்க நன்றி வணக்கத்தை தெரிவித்து அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு பொறுப்பாளராக இந்த நாடகத்தை எப்படியாவது நடத்தியே ஆக வேண்டும் என்று உறுதுணையாக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேர்ந்தமரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் செயலர் மாமா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் அடுத்தபடியாக இந்த நாடகத்தை எப்படியாவது நடத்தி உங்களை எப்படியாவது நடத்தி காட்டுவேன், சென்னையிலிருந்து வருகை புரிந்து அப்படின்ற உறுதுணை புரிந்த தம்பி அருணகிரிசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறேன். மற்றும் மாணவ செல்வங்களே, சிறியவர்களே, அவையோர்களே, சபையர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு கதை சொல்கிறேன். அதாவது தெய்வலோகத்தில் ஒரு பார்வதிக்கும் பரந்தூருக்கும் கல்யாணம் நடக்கு. அப்போ பூமி நாச்சியார் சொல்லாமல் சொல்லி சூரியனையும் நிலாவையும் பார்த்து மக்களே மேலோகத்தில் தெய்வலோகத்தில் கல்யாணம் நடக்கும்போது சொல்லி நீங்கள் போய் கல்யாணத்தில் சாப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லாப்புல. அப்போ சரிம்மா அப்படின்னு சொல்லாப்புல. பெரிய சிறப்பான கல்யாணம், அதனால் நல்ல மேல இருக்கும், நீ போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லாப்புல. சரிம்மா போயிட்டு வர அப்படின்னு சொல்லாப்புல. போய் சாப்பிடப்படுறாங்க. நல்ல சிறப்பாக 10-11 கூட்டு வச்சு நல்ல முள்ள சாப்பிட்றாங்க. அப்படி போய் சூரியனும் நிலவும் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இவர் சூரியன் சாப்பிட்டு கையை கழிட்டு வந்துடுறார். நாட்டாமை பெருமக்கள் தனது சிற்றுரையில் பெரிய அர்த்தத்தை உணர்த்தி சென்றுள்ளார்கள். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அரியநாயபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவின் தலைவர் உயர் திரு தூணா ராமராஜ் அவர்கள் ஒரு சிற்றுரை ஆற்றுவார்கள். நல்லதே நடக்கும். சகல வல்லமை படைத்த தேவி அரியநாயபுரம் இந்து நாடார் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட அருள் தரும் ஸ்ரீ வடகாசியம்மன் கோயில் திருநாள்
இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இன்று 6வது நாள் நிகழ்ச்சியாக நம் முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அரியநகரம் செந்தமிழ் கலாமன்றத்தாரின் வெற்றி படைப்பான 71வது வெற்றி படைப்பு காதல் தெய்வீகமானது என்ற சமூக சீர்திருத்த நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களையும் தாய்க்குலங்களையும் இளம் சிங்கங்களையும் மற்றும் சுற்றுவட்டாரத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் முதலில் வருக வருக என வரவேற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நாட்டாண்மை பெருமக்கள் அவர்களையும் நமது பள்ளி செயலாளர் அவர்களையும் பள்ளி நிர்வாக கமிட்டியினுடைய உறுப்பினர் அவர்களையும் நமது இந்து நாடார் உரிமை மகமை கமிட்டியினுடைய உறுப்பினர் அவர்களையும் மற்றும் ஏனைய அனைத்து பெரியவர்களையும் இங்கே குத்துவிளக்கேற்றி அமர்ந்திருக்கும் அருமை மைத்தினி அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒரு நிமிடம் மட்டும் பேசிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த செந்தமிழ் கலாமன்றத்தில் இருந்து இன்னைக்கு 71வது நாள் கொடுத்திருக்கிறார். அதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரியநாயகர் இந்து நாடார் உரிமை கமிட்டிக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு வடகாசியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு செந்தமிழ் கலாமன்றம் பெருமையுடன் வழங்கும் 71வது வெற்றி படைப்பு காதல் தெய்வீகமானது என்னும் சமூக நாடகத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் என்னை பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூரியே மஞ்சளில் செடிக்கிறம்மா பூசணங்க சூடியே மங்களம் கொடுப்பவளே குங்குமத்தின் ஜாரியே ஒட்டியம் சாடி என்று துலங்கெடுத்தாயே சூழங்கள் மாறி என்று புகழ் படைத்தாயே உந்தன் நிரப்பு எதுவோ அதுதான் நிகழுமடி நல்லோர்க்கு தீங்கிழச்சா காப்பவள் நீயே கொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே கோடான கோடியிலே நானும் உன் சேயே கைப்பிள்ளை கைவணங்கும் சக்தியே மாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூலியே
செழிக்கிறம்மா பூசணங்க கூடியே மங்களம் கொடுப்பவளே குங்குமச்சிங்காரியே படந்து அடந்த வேம்பும் நிழல் கொடுக்கும் அடடா அழகின் அழகாய் கொலுவிருக்கும் உங்கள் நடிகை பணிந்தே வணங்கி உலகிருக்கும் பன்னீரு சந்தனத்தில் சீத்தமும் ஆடி அந்நாடன் எலுமிச்சையில் மாலையும் சூடி கற்பூர ஜோதியைத்தான் ஏற்றிடும் தேவி கண் வேண்டும் காண்பதற்கு 1000 கோடி காலம் நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சி நிறைஞ்சி நிற்கும் 1000 கண் சூலியே மஞ்ச நீர் செடிக்கிறம்மா பூக்கணங்க கூடியே மங்களம் கொடுப்பவளே குங்குமத்தின் ஜாரியே தொட்டியம் சாடி என்று சூலங்கிடும் தாயே சூலங்கள் மாறி என்று புகழ் படைத்தாயே
கோடி நின்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே திறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைத்தினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பொண்ணு பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். இதாங்க பொண்ணு பேர் தான். என்ன பேர் சொல்லுங்க? பேரு கைல்வழி. கைல்வழியா? எக்ஸ்ட்ரா பண்ணிடுவோம். படிப்பு முடிய போகுது. பரீட்சையெல்லாம் ஒழுங்கா எழுதிப்பாளா? ஏங்க உங்களுக்கே அப்படியே சந்தேகம்? அதுக்கு இல்ல, நாம நெத்தி வர நிலத்துல சிந்தி ராப்பகல் பாராம வேலை பார்த்து பொண்ணு படிக்கட்டும்னு பணம் அனுப்புறோம். அவங்க பொறுப்பு இல்லாம அங்க எங்கன்னு ஊரை சுத்திட்டு பரீட்சையில கோட்டை விடக்கூடாதுல்ல, அதான் அப்படி கேட்டேன். ஏங்க உங்க மனசுல ஏன் இப்படி எல்லாம் என்ன வருது? கண்டிப்பா உங்க மகன் நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்குவா. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சரி சரி வாங்க போலாம். என்ன மன்னா, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டீங்களா? அரியர் ஒன்றும் இல்லையே? அடா நீ வேற, எங்க அப்பா படிக்கலையா, என்னைய படின்னு உயிரை எடுக்கிறாரு. இப்படி காதலிச்சு ஊரு சுத்துற வயசுல படின்னா எவன் படிப்பா? எப்படியோ ஒரு வழியா படிச்சு பாஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு என்ன, உங்க அப்பா வசதியானவர். நீங்க எப்ப காசு கேட்டாலும் உடனே அனுப்பி தராரு. ஆனா நான் அப்படியா? எங்க அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு அவ்வளோ வளர்த்து இப்படி விட்டுருக்காங்க. அதனால நான் என்னோட கடமையை உணர்ந்து நான் படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டேன். அம்மா நீ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரிதான், அதுக்காக ரொம்ப அழகாதானே? அப்படின்னா நீங்களும் படிக்க வேண்டியதானே? யாரும் உங்களுக்கு படிக்க வேண்டாம்னு சொன்னா? அட போங்கடி, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். படின்னு சொல்றீங்க, எப்படி படிக்க முடியும்? ஒரு நாளையில பாதி நேரம் உங்க பின்னாடி சுத்துறோம், மீதி பாதி நேரம் கிளாஸ். அங்க ஒன்ன கவனிக்கிறதா இல்ல பாடத்தை கவனிக்கிறதா? அதான் இல்ல, சாப்பிடலாம்னு போனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, தூங்கலாம்னு போனா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த லட்சணத்திலையும் படின்னா எவன் படிப்பா? எங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சரியா? நான் உன்னை காதலிக்கிறேன், அப்புறம் கல்யாணம். இந்த லட்சணத்திலையும் எங்க அப்பா மாதிரி படின்னு நீ என்ன உயிரை எடுக்காத சரியா? கையடுங்க. நீ பாருங்க, இப்படி லவ் பண்ற டைம்ல தோல்ல கை போடுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அடே எங்க அப்பா தோல்ல கை போட்டேக்கே இப்படியா? ஃபாரின்ல எல்லாம் பார்த்தனா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் பார்க் பீச் ஹோட்டல்ல சுத்துறான். நான் என்ன ஒண்ணு அப்படியா கூப்பிட்டேன்? கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு பார்த்தா நீ நெருப்பா இருக்கிறிய. இங்க பாருங்க, நம்ம கலாச்சாரம் வேற, அவங்க கலாச்சாரம் வேற. ஃபாரின்ல காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தனை காதலிக்கிறாங்க, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நாம அப்படியா? ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழ்றதுனாலதான், அதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனி கலாச்சாரமே இருக்கு. அதனாலதான் வேர்ல்டுலயே இந்தியானா தனி ஒரு நாடா மதிப்பா இருக்கு. அது உங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
சரி சரி, அவங்க கலாச்சாரம் இருக்கட்டும். முதல்ல நம்ம கதையை பார்ப்போம். நாளை காலையில 8 மணிக்கு ட்ரெயின். முதல்ல ஊருக்கு போறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். ஊருக்கு போறதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம காதலிக்கிற விஷயம் நம்ம வீட்டுக்கு எப்படி சொல்றதுன்னு நினைச்சா பயமா இருக்கு. எங்க அம்மா அப்பா கிட்ட என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. சரி, உங்க அப்பா எப்படி? எங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையே போட மாட்டாரு. நான் சமய சந்தர்ப்பம் பார்த்து எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுவேன். ஆனா உங்க வீட்டுல எப்படி? எங்க வீட்டுலதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சும்மாவே எங்க அப்பா டிவில ஒரு லவ் ஸ்டோரி ஓடிச்சுனாலே கேபிள புடுங்கி விட்டுருவாரு. அத நினைச்சாதான் எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்தாலும் உனக்கு என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட பிஹேவியரே இல்ல. சரி சரி, வா, நேரமாச்சு. ஊருக்கு கிளம்புறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே, கூட கொஞ்சம் நானும் மாறி கூட்டிக்கிட்டு போனா என்ன? மேல
கூடலூர் போறவளே இங்க இருக்கியா? சரி மாமா உங்க உன்னோட மாமனார என் வீட்டுல வந்து எதுக்கே தேடுற? இது நல்லா இருக்க. நான் உன்னை காதலிக்கேன், இதுல வேற நீ என் முறை பொண்ணு. உன்னை கல்யாணம் முடிச்சா உங்க அப்பன் எனக்கு மாமா தானே? ஐயோ, நீ எனக்கு தாய் மாமங்கிறது எனக்கு அடிக்கடி மறந்து போயிருது. இன்னைக்கா மறக்க? பிறந்ததுல இருந்தே மறந்துட்டு இருக்க. நானும் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு. ஆனா இந்த இடத்துக்கு நான் தானே உன் மாமா. என்னையா கை இங்க வித்தியாசமா வருது? இல்ல இல்ல, இங்க இங்க அந்த முக்கியமான இடத்துல இருக்கியான்னு. ஓ, அதத்தான் கேட்டியா? மட்டும்தான் கேட்டேன். நான் வேற தப்பா நினைச்சிட்டேன். இந்த கன்றாவி தானடி ஊர்ல உலகத்துல பெட்டு குத்தே நடக்குது. ஆமா, இது என்னது பாத்திரம்? எம்மாடி, சரி அது வேற ஒண்ணும் இல்லையா, பக்கத்துல ஒரு கல்யாண வீடு, அங்க போய் நான் நல்லா சாப்பிட்டேன். ஆனா எங்க அப்பா சாப்பிட வரல. அதனாலதான் அவருக்கு கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் ரசமும் கொஞ்சம் மோரும் அப்படியே கூட்டும் தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாவும் வாங்கிட்டே வந்துட்டேன். அப்படி சொல்லு. மாமனை தெம்பேத்தக்காவ அப்பப்ப மறந்தாலும் கோட்டுல தான் ஆரம்பிப்பான்னு நினைக்கேன். நம்மளை அப்படி குஷிப்படுத்தி மாமாவை நல்லா ஊட்டம் கொடுத்து குஸ்தி ஆக்க போறான்னு நினைக்கேன். ஆனா மாமா கோட்டல் ஆரம்பிக்க போறாங்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? ஆனா போய நீ வேற ஹோட்டல் ஆவரிக்கும் வைக்கல, சும்மா கண்ணு வைக்காத. சரி வா, ஆனது ஆச்சு. எப்படியும் இந்த சாப்பாடெல்லாம் பார்சல் வித்தோம்லாம் பொங்கல் செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் பாத்துடலாம். ஆனா போயா, இந்த சாப்பாடை எடுக்கிறதுக்குள்ளாலே நான் பாடு போதும் போதும் ஆயிடுச்சு. எனக்கே பத்த மாட்டேங்குது, இதுல நீ வேற. ஐயோ கடவுளே, இந்த இதே பத்த மாட்டிக்கா. கல்யாண வீட்டுக்காரன் வீட்டுல விதி இப்படி விளையாடணும்னு நான் நினைச்சே பாக்கல. ஆமா, இது என்னது? இது தாம்பூல பை, அங்க கொடுத்தாங்க. பாப்போம். ஒரு தேங்காய் 25 ரூபா, 2 சாக்லேட்டு. ஓ, பழம் வந்து மேற்படிக்கு ஃப்ரீயா போறதுக்கு இதெல்லாம் பிடிச்சதுக்கு அடுத்து. சரி சரி சரி, ஆக மொத்தம் 60 ரூபா ஆச்சு. ஆமா, நீ மொய் எவ்வளவு செஞ்ச? மொய் நான் பெருசா செஞ்சியா 50 ரூபா கொடுத்திருக்கேன். 50 ரூபாயா? சண்டான பாதையத்தி. இந்த தாம்பளக்கவர் வாங்கினாலே அவனுக்கு 10 ரூபா நட்டம். இதுல மினி ஹோட்டல்ல ஆரம்பிக்க மாதிரி இவ்வளவுதான் அள்ளிட்டு வந்துட்டேன். இப்படி நடந்தா கல்யாணத்துக்காரன் கடை மட்டுமா வாங்குவான்? கடை வாங்கத்தான் போகணும். சரி சரி, வர வர வர, பாய். என்ன மணி 10 ஆகுது, அமர்நாத் என்ன காணலையா? 8 மணிக்கே வரதா சொன்னான், இன்னும் ஆளை காணலையா? எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே அமர்நாத், நான் நல்லா இருக்கேன்டா. அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆமா, நீ பரீட்சையில பாஸ் ஆயிட்டியா? நான் நல்லா இருக்கேன்பா. எப்படியோ ஒரு வழியா படிச்சு பாஸ் ஆயிட்டேன். டே அமர்நாத், நீ ஒரு வழியா பாஸ் ஆனியோ இல்ல 2 வழியா பாஸ் ஆனியா? எப்படியோ பாஸ் ஆயிட்ட, அது எனக்கு போதும்.
ஏன்னா உன் படிப்புக்கு 6 லட்சம் செலவாயிருக்கு. அத உன்னோட கல்யாணத்துலதான் ஈடு கட்டணும். அப்பா என்னோட கல்யாணம் என்ன பகடக்காயா சூதாட்ட மாதிரி நீங்க விட்டதை பிடிக்க? டே அமர்நாத், கல்வியும் கல்யாணமும் கிட்டத்தட்ட சூதாட்ட மாதிரி தான். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? டே அமர்நாத், பையனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இன்ஜினியர் டாக்டர்னு பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கிறாங்க. படிப்பு முடிஞ்சதும் வரம் தேடுறாங்க. வரம் தேடுற பொண்ணு வீட்டுல என் பையனை 10 லட்சம் 20 லட்சம்னு நிறைய படிக்க வைக்கிறேன். என் பையனை உங்க வீட்டு பொண்ணை தாலி கட்டணும்னா 20 லட்சம் 50 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு வரதட்சணையா இல்ல சீதனமா இல்ல சூதட்டம்மான்னு நீயே சொல்றா? அப்பா இதுக்கு பேர் வரதட்சணை தான். கல்வி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சு ஒரு பெரிய சூதாட்டமே நடக்குது. இந்த அப்பனை புரிஞ்சுக்கிட்டா சரி. உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்பா. அதாவது கல்யாணமான அந்த புனிதமான உறவை நினைச்சு 2 உள்ளங்கள் ஏங்கிட்டு இருக்கு. வரதட்சணை அப்படிங்கிற அரக்கனை எதிர்த்து போராட முடியாம பெண்ணை பெத்த 2 ஜீவன்கள் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை மாறணும். அதுக்கு முன்னோடியா என்னோட கல்யாணம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அதுக்கு என்னப்பா சொல்றீங்க? அமர்நாத், உன்னோட கல்யாணம் வரதட்சணையும் வாங்காம இந்த ஊரு மிச்சி நடக்கும்னு நடக்கும். ஆனா ஒரு சராசரி தகப்பனா இல்லாம மத்தவங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டே அமர்நாத், என்னுடைய லட்சியம் எல்லாம் நான் கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு எனக்கு இன்னும் 20 லட்சம் தேவை. அதனால உனக்கு கல்யாணத்துக்கு வரதட்சணையா 20 லட்சம் வாங்குவேன். அதனால உன் கல்யாணம் ஆடம்பரம் நடக்காது, சிம்பிளா 10,000 நடத்தேன். மீதி இருக்க பணமும் என்னுடைய கையிருப்பு சேர்ந்தா 1 கோடி. ஆமா, நான் கோடீஸ்வரன். அதுக்கு யாரு இடைஞ்சல வந்தாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அப்பதான் பேசுறேன். ஏன்னா நான் சின்ன வயசுல பணத்துக்காக வேலை கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அதை விட்டுட்டு அம்பிகாவதி அமராவதி ஏதாவது காதல் வசனம் பேசுன அப்பா டே வாய மூடு. சரி, நீ வெளியூர் போயிட்டு வந்திருக்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் ஏண்டி உசுர வாங்கி தொலைற? அட பாவி, அந்த பாவி மனுஷன் வேணா வெயில கஷ்டப்பட்டுட்டு பசியோட வருவாரு. அவருக்கு ஒரு நேரம் சோறு போட விடுறியா? சமைக்க கூட விட மாட்டேங்கிறீங்க. ஊர்ல இருந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு கொண்டு வந்திருக்கிறா. குளிக்கிறதுக்கு சோப்பு எதுவும் இல்ல. எங்க இருக்குன்னா சொல்லுங்க. ஆமா, நேத்து தான் உனக்கு சோப்பு வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ண நீ? அது இருக்கட்டும், ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு 50 ரூபா பணம் வாங்கினீல்ல, என்ன பண்ண? எப்ப பாரு பணம் பணம் பணம். ஏன்டி இப்படி உசுர வாங்கி தொலைற? உதைக்கணும்டி. அம்மா, என்னம்மா இதுக்கெல்லாம் போய் திட்டி கரிச்சு கொட்டுற? நான் சின்ன குழந்தையா? கொஞ்சம் யோசித்து தான் பாருமா. ஆமாடி, நான் யோசிக்காம தான் பேசிக்கிட்டே இருக்கேன். உன்னைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக உங்க அப்பா என்னென்ன கஷ்டப்படுறாரு எனக்கு தாண்டி தெரியும். சாப்பிட கூட அவர் மறந்துருவாரு. ஆனா உனக்கு பணம் அனுப்ப என்னைக்காவது அவர் மறந்துருக்காரா? அவர் தூக்கத்தை உனக்காக எத்தனையோ நாளா மறந்துட்டாரு. அது தெரியுமா? இந்த ஊர்ல பொம்பளைங்க படிச்சு என்ன சாதிக்க போறாங்கன்னு நிறைய பேர் பிள்ளைங்க படிக்க விடாமலே பண்ணிருக்காங்க. ஆனா அவரு அதை கூட பொருட்படுத்தாம தான் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு அவர் படுற கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். ஐயோ, ஏமா எதுக்கு எடுத்தாலும் புராணமா பாடிக்கிட்டு அம்மா பொண்ணும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இல்ல அப்பாவும் கண்டுக்கலாமா? அப்பா இங்க பாருங்கப்பா, அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்குப்பா. ஏன்னு கேளுப்பா. ஏய், என்னடி வந்தோடனே போட்டு கொடுக்கறியா? ஏண்டி எதுக்கு பொண்ணை திட்டணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அவ என்ன சின்ன பொண்ணா? அப்பானா அப்பாதான். அப்பா, நான் சோப்பு தாப்பா கேட்டேன். சோப்பு கேட்டதுக்கு அவ்வளோ ஒரு கதையா சொல்லி போர் அடிக்க வச்சுட்டாங்க. ஏண்டா வந்தோன்னு இருக்குப்பா. அதுவாடா, அப்பா நேத்தே வாங்கிட்டு வந்துட்டா. உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. அப்பானா அப்பதான். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? அப்படியே பாத்து பிடிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் சின்ன வயசுல எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பேனோ அதே சுறுசுறுப்பா நம்ம கேள்வி இருக்கா. அது பார்த்ததும் எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஆமாங்க, நம்ம பொண்ணு இப்ப ரொம்ப வளர்ந்துட்டா இல்ல? உண்மைதான், நம்ம பொண்ணு எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டா பாத்தியா? அவள் செயல்பாடெல்லாம் என்ன போல இருக்கு, ஆனா குணம் மட்டும் சில நேரம் ஒன்ன போல இருக்கு. சரி சரி, ஆம்பளைங்களே இப்படித்தானே,
பொம்பளை பிள்ளைங்க அப்படியே அப்பா பேச்ச கேட்டுட்டா போதும், உடனே புகழ ஆரம்பிச்சிருவாங்க. பருவம் ஏறி காதல் அருந்தது, எங்க வீட்டு ராணிக்கு இப்போ இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அருந்தது. ஹாய் ஓமனா. என்னையா ஒரு வாரமா ஆளைய காணோம்? நீ என்ன பல கோடி ரூபாய் கொடுத்த? நீ கொடுத்த ரூபாய்க்கு ஒரு வாரம் தான் வெளியூர்ல இருக்க முடியும். அதான் இப்ப செலவுக்கே பைசா இல்லையா, அதான் கையெல்லாம் நமன்னு அரிக்கி, அதான் உன்கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். உனக்கு செலவுக்கு ஏதாவது காசு வேணும்னா இங்க வருவேன். உன்னை பார்க்க நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா பட் லைசன்ஸ் இல்லையே. லைசன்ஸ் மட்டும் இருந்தா உன்னை அம்மாவாக்கி உங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்து தாத்தா வாக்கிருப்பேன். இதுக்குதான் வாங்கி காது வரைக்கும் போகும். சரி சரி 100 ரூபா. சரி, அது என்ன நீங்க மட்டும் அந்த இடத்துல வைக்கீங்க? யோ நான் எங்கேயோ வைப்பேன். இந்த அப்படியே
இந்த நீ வேற இந்த ரூபாய்க்கு இந்த குடுப்பனை கூட எனக்கு இல்லையே நினைச்சுட்டான். ரூபாய் அதை நினைச்சுட்டான். ரூபாய்க்கு நான் முத்தம் கொடுத்தேன். நினைக்குது மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா, செலவுக்கு பணம் இல்ல, அதான் ஓமநாட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போறான்னு வந்தேன். என்னடா வளருத? ஆமா, உன் கையில ஏல அந்த 100 ரூபா? அப்பா நான் தான் அந்த 100 ரூபா நான் தான்ப்பா கொடுத்தேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கண்டவனுக்கெல்லாம் செலவுக்கு பணம் இல்லைன்னு கொடுத்தா நான் எப்ப கோடிச்சேன்? மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வேண்டாம். இதை என் வரதட்சணையில கழிச்சுக்கோங்க. செருப்பு பிஞ்சிடும். ஆமா, நான் இல்லாத நேரத்துல எவ்வளவு நாளா அவள்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்கேன். அப்பா என்னப்பா பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க தங்கச்சி பையன், நமக்கு உறவு கூட. அவர் ஏதாவது தேவைன்னா நம்ம வீட்டுக்கு தானே வருவாரு. உரிமையை கொண்டு குப்பையில போடு. உங்ககிட்ட தானே வர முடியும். ஆமா, உரிமையை கொண்டு குப்பையில போடு. ரோட்ல ஓரவனு கூட என் மவால கெட்டி வைப்பேன் நான் கூட, ஆனா உனக்கு கெட்டி வைக்க மாட்டேன். அப்படி உனக்கு வேணும்னா என் கையில 50,000 ரூபா கொடுத்தா என் மவால கெட்டிக்கும். சரியா இல்ல என் மவால மறந்துரு. சரிதான், நானே செலவுக்கு ரூபா இல்லாம 50-100 அவகிட்ட ஆட்டே போட்டுட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு நீங்க 50,000 கேட்டா நான் எங்க மாமா போவேன்? ஏற்கனவே ஒரு வேலையும் கிடையாது. எங்கேயும் போ, எல்லாம் குளத்துக்கு போ, இல்ல பெரிய குளத்துக்கு போ, எனக்கு அது தேவையா? வரும்போது 50,000 வந்தனா என் மவால கெட்டிக்கோ, இல்ல இதோட என் மவால மறந்துரு. மாமா கோபப்படாதீங்க, எவன் கிட்ட ஆட்டே போட்டினாலும் உங்களுக்கு அந்த 50,000 தந்துடுறேன். நான் பாறேன். உறவின்முறை கமிட்டி, வடகாசி அம்மன் கோயில், புரட்டாசி கடைசி நாடகம். இந்த ஊர்ல நாங்க நடிக்கன்னு நோட்டை எடுக்க நினைக்கும் போது சென்னையில இருந்து பாலமுருகன் கண்டிப்பா நான் நடிச்சு அவன் சென்னையிலிருந்து ஓடியாந்தார். அப்படி ஒரு உன்னதமான நாடகம், 4 நாட்களில் தயாரிக்கப்பட்ட நாடகத்திற்கு பொறுப்பாளர், அதாவது என்னுடைய மாமா, உண்மையிலே சேந்தமரம் வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் செயலர். அது எப்படி சொல்லலாம், ஒரு எம்ஜிஆர் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு ஆடவே இல்லடா, எனக்கு ஒரு மார்க்கு இந்த ஊர்ல வேண்டாம், எல்லாரும் திட்டுதாங்க, நாடகத்தையே நான் நடிக்கவே இல்லைன்னு சொன்னார். கண்டிப்பா நீ நடிச்சே ஆகணும், உங்களுக்கு 2 பாட்டு தரணும். நான் தான் சொன்னேன், எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 1 பாட்டு கொடுத்தேன். உண்மையிலே எம்ஜிஆர் அப்படி என்னது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தச்சுருவா பார்த்தது மாதிரி. அப்படி ஒரு உன்னதமான நடிகர் திலகம் என்னுடைய மாமா சேந்தமரம் வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் செயலர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என்ன அமர்நாத், 8 மணிக்கெல்லாம் என்ன வர சொல்லிட்டு இப்படி 10 மணிக்கு வரீங்க? ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கைல்வெளி, நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்கிட்ட சொல்றதுக்கு அப்படி என்ன தயக்கம், சொல்லுங்க. காலேஜ்ல படிக்கும் போது உன்னைய சீன் மிடிய சுடின்னு பார்த்துட்டு இப்ப புடவையில பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இல்ல, நான் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு நாள் கூட என்ன அழகா இருக்கேன்னு சொன்னதே கிடையாது. நானும் எப்போது நீ சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பேன், ஆனா ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. கைல்வெளி, சூரியனுக்கு தேவையில்லை அறிமுகம், நிலவுக்கு தேவையில்லை விளம்பரம். அது போல உன்னோட அழக நான் சொல்லித்தான் தெரியணுமா? சும்மாவா சொல்லி வச்சாங்க? காதலிச்சு கல்யாணம் முடிச்சா தன் பொண்டாட்டி கிழவியானாலும் கண்ணுக்கு குமரியாத்தான் தெரியுமான்னு. நான் உங்க மனசுல அவ்வளவாவா இடம் பிடிச்சிட்டேன்? வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பூந்தோட்டமா பூத்து குலுங்குதே. ஆம் கைல்வெளி, வானம் பார்த்த பூமியா இருந்த நான் உன் காதல் மலையில நனைஞ்சு பூங்காவனமா பூத்து குலுங்கினேன். உன் கடைக்கண் பார்வைப்பட்டதும் நான் காவியமானேன். காதல் என்னும் பேனாவினால் கவிதை என்னும் மை ஊற்றி இதயம் என்னும் பேப்பரில் எழுதினேன். கயல்விழி கயல்விழி என்றது. ஆனா நீங்க ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. ஆம், புதிதுதான். எதுக்கும் அசைந்து கொடுக்காத நான் உன்னை பார்த்து சிலையாகி போனது புதிது. படிச்சு பரீட்சை எழுதிய என் விரல்கள் இப்பொழுது உன்னை பற்றி கவிதை எழுதுவது புதிது. உறக்கம் தாங்கிய என் விழிகள் இப்பொழுது உன் பிம்பத்தை சுமப்பது புதிது. சுதந்திரத்தை பற்றியே சிந்திக்கும் நான் இப்பொழுது உனக்கு அடிமையாகி போனது புதிது. கனவோடும் காதலோடும் உனக்காக காத்திருப்பது புதிது புதிது புதிது. என்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமர்நாத் அவ்வளவு அப்பாவியா இருந்தாரு. இப்ப என்னடானா இவ்ளோ பிரில்லியண்டா பேச கத்துக்கிட்டீங்க. கயல்வெளி, ஒருவன் காதலிக்க தொடங்கினதுக்கு அப்புறமா தான்
அவனோட வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு சீரான முறையில புது மனிதனா வாழ வழிவகுக்குது. காதலுக்கு தடையேது, கட்டுப்பாடேது. பைய உள்ள வச்சிட்டு குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க, இருங்க. வந்துட்டீங்களாப்பா?
மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? அதுவா இப்ப தாண்டா அம்மாட்ட கொடுத்தேன், உள்ள இருக்கும், போய் எடுத்துக்க. சரிப்பா. என்னது புது ட்ரெஸ்ஸா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஆமா, இப்ப ட்ரெஸ்க்கு என்ன குறை வந்துச்சு? ஏண்டி எப்ப பார்த்தாலும் உசுர வாங்கி தொலைற? அப்பா பாருங்கப்பா, முன்னாடி அம்மா எப்படி திட்டுறாங்கன்னு. அப்படி தாண்டா சொல்லுவா, நீ உள்ளவே எடுத்துக்க. கொஞ்சமாவது உங்களுக்கு விவசாயம் இருக்கா? வர வர அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க நீங்க. அவ எப்படி மாறிக்கிட்டு இருக்கா? குடும்ப கஷ்டம் கொஞ்சமாவது அவளுக்கு தெரிய வேண்டாமா? கமலா, ஏன் அவளை திட்டிட்டே இருக்க? கல்வி நம்ம வீட்டுல இருக்க போறது இன்னும் 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ, நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்து போட்டுமே. ஆமா, நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கமலா, ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் பிறந்த வீட்டுல இருக்க வரைக்கும் மட்டும்தான். கெட்டி கொடுத்து போயாச்சுன்னா அங்க ஏகப்பட்ட சுமை. முதல்ல கணவனுக்கு பணிவிட செய்யணும், அவங்கள பிள்ளை பெற்றுக்கணும், அதை வளர்த்து வாலிபமாக்கி படிக்க வைக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு மேல இந்த மாம மாமிய பிரச்சனை வேற. இப்படி கட்டையில போற வரைக்கும் ஒரே சுமைதான். அதனாலதான் சொல்றேன், கைல்வழி நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்து போட்டுமே. அதுக்காக நம்ம அவளை அப்படியே விட்டுறணுங்கிறீங்களா? கமலா, அவ சின்ன பொண்ணு, புரிஞ்சுக்கிற மனப்பக்கு வந்ததும் தன்னால புரிஞ்சுக்குவோம். போதுமா? சரி. அமர்நாத், எங்கடா போயிட்டு வர? நேரம் போகலப்பா, அப்படியே நம்ம பண்ணத்தோட்டத்துறை போயிட்டு வரேன். டேய், சொல்ல மறந்துட்டேன், நல்ல பொண்ணு வர வந்திருக்கு. பொண்ண ஹோட்டல்ல பார்த்தேன், அருமையான பொண்ணு, எனக்கு பிடிச்சிருக்கு. வரதட்சணையா 50 லட்சமோ 2 கிலோ தங்கமோ ஒரு காரும் தர்றாங்க. அதனால இந்த கல்யாணத்தை பிடிக்க போற, எனக்கு பிடிக்க வேண்டாமா? அப்போ உனக்கு பிடிச்சவள சொல்லு. வரதட்சணையா 50 லட்சம் கொடுப்பாங்களா? பணம் பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணம். இந்த பாலா போன பணம் இருந்தா போதுமாப்பா, நல்ல குணம் வேண்டாமா? குணத்தை கொண்டு குப்பையில ஓடு. டேய், பணம் இல்லைன்னா ஒரு மனுஷனை குப்பை விட கேவலமா வைப்பாங்க. இவள ஏன் குணம்னு சொல்றிய? பசிச்சா குணமா சோறு ஓடும், பணம் நின்னா இந்த ஹோட்டல்ல சோறு ஓடுவாங்க. இவ்வளவு ஏன் நீ படிச்சிருக்கே படிப்பு, அதுக்கு நான் செலவழிச்சிருக்கேன்னா 10 லட்சத்துக்கு மேல. இவ்வளவு ஏன் கோயில் இருக்க சாமியை கூட நம்ம தட்டுல காணிக்க போத்தாண்டா நம்ம முதல்ல போய் பார்க்கலாம், இல்லன்னு வச்சுக்க நம்ம ஓரமா கெட்டுருவாங்க. இவ்வளவு ஏன் நான் பராசரத்துல படிச்சிருக்கேன், தேசம் யானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதீன்னு. இத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா, உங்களுக்கு அப்படி பணம் தான் முக்கியம்னா என்ன எவ்வளவு கையில வித்துருங்கப்பா. அப்படி விக்கிறதாண்டா சிம்பாலிக்கா சீதனம்னு சொல்றாங்க. அப்பா, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி வா வலிக்கு. டேய், நீ யார வேணாலும் காதலி, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை நான் கோடி சேரணும், அதுக்கு பணம் முக்கியம். அத மட்டும் பேச. நான் எவ்வளோ ஒருத்தியா கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதி இல்லாம அலைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை பணம், அப்படித்தானே? இதைத்தாண்டா நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படிப்பா மனசு? டே அமர்நாத், நான் சின்ன வயசுல அம்மாவை அப்ப இழந்துட்டு அனாதை நிற்கும் போது நீ சொன்னிய குணம், அந்த குணம் உள்ளவன் ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முன் வரலடா. அந்த வலி என்னன்னு அணுவா அனுபவிச்சவன், அந்த வலியோட காயம் என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஆமா, என்ன பார்த்து பணத்தாசை பிடிச்சு அலைஞ்சின்னு என்ன பார்த்து கேட்டியே, அந்த பணம் அன்னைக்கு என் கையில இருந்திருந்தா அந்த பணத்தாசை பிடிச்சியும் நான் அலைஞ்சிருக்க மாட்டேனே, பசியும் பட்டினுமா அலைஞ்சிருக்க மாட்டேனே. அப்பா, ஒரு கொலைகாரன் தான் செஞ்ச கொலைக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். அது போல ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொன்னா மனுஷனோட வாழ்க்கையில அமைதி ஏது, நிம்மதி ஏது? நான் ஒன்னும் காரணம் சொல்லடா, நான் சின்ன வயசுல பணத்துக்காக வேலை கஷ்டப்பட்டிருந்தேனே, அந்த வலியோட வேதனையை தான் நான் சொல்ல. ஆனா அந்த வலியோட காய ஆறணும்னா அதுக்கு ஒரே மருந்து பணம். அந்த பணம் கிடைக்கும்னா நான் அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்க அப்பா கேட்டா 50,000 பணத்தை ரெடி பண்ணிட்டாயா? அடச்சி, நீ வேற
நானு காலையில ஒரு டீ குடிக்க வழி இல்லாம எவன ஆட்டைய போட்டு டீ குடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வேற 50,000 ரெடி பண்ணிட்டியான நீ வேற. அப்ப நம்ம கல்யாணம் அதோட தானா? என்னங்கடி ஆவுன்னா விரட்டுங்க. உங்க அப்பா என்னடான்னா 50,000 கொண்டா, இல்லன்னா ரோட்ல போற பிச்சைக்காரன், இல்லன்னா சொரிநாய்க்கா கல்யாணத்தை இப்படி நிறுத்த எனக்கு அலுவலவே அவரு தெரியுமா? அதுல உனக்கு சந்தேகமா? அவசரத்துக்கு இதுவும் வராது. வேணா வா காட்டுல. ஆமா, இதுக்கு மட்டும் நல்லா பேசு. இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. இதுக்காக பெரிய பெரிய சாம்ராஜ்யமே சரிஞ்சு கிடக்கு. ஆமா, இத கண்டான்னு சொல்றிய? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்ச கிடத்து நீ என்ன சொல்றன்னு நான் பார்க்கத்தானே போறேன். சரி சரி, இத மட்டும் நல்லா விளக்கமா சொல்லு. ஓமனா, அது என்னது? எதையா? அது எதையா? அதான் நான் செயினை கேட்டமா. ஓ, செயின் தான் சொன்னியா? புதுசு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. யோ, எதுக்கா செயின் பார்த்தாச்சு? அவளே யோசிச்சுட்டா, என்னடா 50-100 தான் செலவு கேட்பேன், இன்னைக்கு இப்ப செயினுக்கு நிக்கானு. வேற எப்படி ஓமனா நான் அவங்க அப்பாவுக்கு 50,000 கொடுத்தேன். செயின் நீ வேணும்னு கேட்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி எப்படி 50-100க்கு ஆசைப்பட நான் நினைப்பேன். அதான் நீ இப்ப எப்படியும் செயினை கொடுத்துருவல. இல்ல விட்டா இல்ல, இது எப்ப ஒரு 8 கிராம் செயின் மாதிரி தெரியுது. ஒரு 25 கிடைக்கும் போலுங்க. அதனால எப்படியாவது ஒரு பாதி பணத்தை உங்க அப்பனே கொடுத்துருவேன். எப்படியாவது கொடுத்துருவேன். வாங்குறதுக்கு ஒரு 30,000 செலவாகும். சரி, அதுதான் போட்டு அதை எப்படியாவது நான் சமாளிச்சிருவேன். ஆனா எங்க அப்பா கேட்ட என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி முடியாதுன்னு சொன்னா நான் 50,000க்கு எங்க போகணும்? ஆண்டுகிட்டு சத்துருவான். நல்லா வரப்பா. ஏன்னா நான் அவனை காதலிச்சு தொலைச்சுட்டனே. இந்த மூஞ்ச என்னை விட்ட வேறவன் பாப்பான். இந்த மூஞ்ச ஊர்ல எத்தனை பேர் பாத்துட்டு இருக்கா? இவனுக்கு இந்த மூச்சு பிடிக்கலையா? இவ்வளவு ஆளுக்க பாத்துட்டு இருக்கு, அதுவே உனக்கு தெரியலையா? சரி, கமலஹாசே எனக்கு சிம்ரனை தான் பிடிக்கும். என் தலை விட்டுடி. என் கழுத்துல தாலி கட்டி வழிய பாரு. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. கொஞ்சமா நஞ்சமா சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. மயிலோடு உறவாட முடியாமல் மனம் வாட, ரயிலோடும் வழி மேலே படுத்தேனடி. ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் என்று நினைத்தே, அதுபோல நடித்தேனடி. காதல் வரும்போது காவல் எதுக்கு? காலை ஒரு சேவல் வந்து கூவரைக்கும். கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா. சக்கர கட்டி
சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி இடுப்போடு அழகான மடிப்போடு அசைந்தாடும் மணித்தேரே உனக்காக வடம் போடவா இடையோடு இடை சேர இதமான கொதிப்பேர பசும் பொண்ணே உனை கொஞ்சம் புடம் போடவா சலிக்காமல் அணைத்தாலும் வலிக்காமல் திருந்தாலே தருவேனே இதழோரமா காயம் படக்கூடும் வேகம் பிறக்க பூச்சமிடக்கூடும் நானும் தவிக்க பூவை ஒரு பூவும் என மெல்ல பறிப்பேன் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சுரேஷ், நீ என்னடா இந்த பக்கம்? எல்லாம் உங்களை பார்க்கத்தான் மச்சான். மச்சான், என்னோட காதல் அந்தரத்துல தொங்குது. அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போறான்னு தான் வந்தேன். ஏய், ஒன்னே ஒருத்தி காதலிக்கானா? யாருடா அந்த அபாக்கியவதி? இது என்னடா கழுத்துல புதுசா செயின்? இது என்னோட தங்கச்சி செயின் மாதிரிலாம் இருக்கு. இது என்ன திருடியா நீ? இல்ல, நான் திருடல. உங்க தங்கச்சி கையில விழுந்து உயிருக்குறா காதலிக்கேன். அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் மச்சான். ஆனா நான் திருடல மச்சான். உங்க அப்பா என்கிட்ட 50,000 ரூபாய் கேட்டாரு. அதுக்காகத்தான் ஓமநாட்டை ஒரு செயினை வித்து ஒரு 20,000 கொடுத்துட்டான்னு வாங்கிட்டு வந்தேன். டேய், என் தங்கச்சி போயும் இந்த முகரக்கட்டையாடா காதலிக்கிறா? எல்லாம் என் நேரம். சரி விளையாடாதீங்க மச்சான். இந்த செயினை ஓமனா கிட்ட நான் வாங்குறதுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். மீதி படத்துக்கு என்னடா பண்ணுவ? அதே உங்க வீட்டுல ஆட்டைய போட்டு உங்க அப்பாட்ட கொடுத்துட வேண்டியதான். டேய், சரியான ஆளுதான்டா நீ. எங்க வீட்டு செயினை என் தங்கச்சி கிட்ட இருந்து திருடிட்டு அத என் முன்னாடியே வித்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க போறேன்னா நீ எங்க அப்பாவுக்கு ஏத்த ஆளுதான்டா. மச்சான், சத்தியமா நான் திருடல மச்சான். யாருடா நீ சொன்னது நீ திருடன்னு? நீ என்னோட அத்தை மகன். எங்க சொத்துல உனக்கும் சரி பாதி இருக்கு. ஆனாலும் நீ திருடன் தான். என் தங்கச்சியோட இதயத்தை திருடன். மச்சான், எங்க காதலுக்கு உங்களால எதிர்ப்பு வராத. டேய், உங்க காதலுக்கு என் மூலியமா எந்த விதமான எதிர்ப்பு வராது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அதோட காதலோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கும் தெரியும். என்னது, நீங்களும் காதலிக்கிறீங்களா? சொல்லுங்க மச்சான், யார் அந்த அதிர்ஷ்டசாலி? டேய், வேற யாரும் இல்ல, நம்ம கைல்வெளி தான். கண்டிப்பா கொடுத்து வச்சவதான். உங்க வீட்டுக்கு மருமக வர்றதுக்கு அவ உங்க குடும்பமே புண்ணியம் செஞ்சிருக்கணும்.
உங்க அப்பா சம்மதிப்பாரா? அதுதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் போட்டு மச்சான், எனக்கு இந்த செயினை எப்படியாவது அடை வச்சு கொடுங்க. அப்படின்னா தான் உங்க அப்பாட்ட நான் இந்த நேரத்தை கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்ன வீட்டுல ஒரு ஆளையும் காணும். இப்படித்தான் எல்லாரும் எங்கேயோ போயிருந்தாங்க. ஒவ்வொரு ஆளும் என்ன செய்தாங்க, சாதகம் போட்டான்னு கையில கொடுத்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்க, பொண்ணு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லாங்க. நம்மளும் பார்த்துட்டு வந்து வீட்டுல ஆளை பார்த்தா வீட்டுல ஆளை காணும். ஏமா வீட்டுல யாரும் எங்க இருக்கீங்களா? புரோக்கர் வந்திருக்கீங்களா? என்ன திடீர்னு இந்த பக்கம் ஏதாவது விசேஷம் ஏதாவது உண்டா? ஆமாமா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அன்னைக்கு போட்டோவும் ஜாதகமும் கொடுத்தீங்களா, அத எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போய் கொடுத்தேன். அவன் என்ன செஞ்சிட்டான்னா அந்த போட்டோ பார்த்துட்டு கெட்டுனா அந்த பிள்ளை தான் கெட்ட வேண்டிய ஒத்த கால நின்னுட்டாமா. நானும் யோசித்து பார்த்தேன், சரி கொண்டு போய் கொடுத்து பாப்பா, நீங்க அதுக்கு என்ன நல்ல ஏதாவது நல்ல பதில் சொல்லலான்னு பார்க்கத்தான் வந்தாங்க அவங்க போட்டோ. என்னங்க, என் வீட்டுக்காரு வெளியில வேலைக்கு போயிருக்காரு, வர ரொம்ப லேட் ஆகும். அதனால பேசாம நீங்க நாளைக்கு வாங்க. வந்தீங்கன்னா இதுக்கான பதில நாளைக்கு சொல்லிடுறேன். சரிம்மா, எப்படினாலும் ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. அங்கனுக்குள்ள ஒருத்தர் வந்து கூட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பொண்ணு பார்க்க போகணும். சரி நான் வாரம்மா. சரி. கல்விலி, அடியே கல்விலி, இங்க வாடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? வாடினா எதுக்குமா கூப்பிட்ட? ஒரு வாரம் உன்னை தேடி வந்திருக்கு. போட்டோ இப்பதான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. போட்டோவை பார்த்துட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. போட்டோவே பார்க்கல, அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பிடிக்கலையா? பிடிக்கலமா. ஆமா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவரை தான் பண்ணிக்குவேன். உங்க அப்பா கொடுக்கிற செல்லமும் நான் கொடுக்கிற செல்லமும் தான். ஒரே பொண்ணு நினைச்சு உன்னை நான் செல்லமா வளர்த்த பாத்தியா? அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணுடி. ஆமா, நீ யாரையும் காதலிக்கிறேன்னு சொன்னில, அவன் பேர் என்ன? அது யார் சொல்லி தொலை. அமர்நாத். என்னது அமர்நாத்தா? ஆமா ஆமா, அந்த அமர்நாத்தை நீ காதலிக்கிறேன்னு சொல்றியே, அவங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அடி ஏறி வச்சாலும் அந்த குடும்பத்துக்கும் நமக்கு ஒத்து வராதுடி. ஆமாமா, நான் சங்கர்லால் பையன் அமர்நாத்தை தான் லவ் பண்றேன். நானும் அவனும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவனை தவிர வேற யாரையும் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏமா இது உன்னால புரிஞ்சுக்க முடியல? அவரு நல்லவனாவே இருந்துட்டு போறாண்டி. ஆனா அவங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? பேசாம சொல்றேன், உங்க அப்பா பாத்துருக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா ப்ளீஸ்மா, அமர்நாத் ரொம்ப நல்லவன்மா. நல்லவனா இருந்துட்டு போட்டோம், சொன்னா கேளு. இதுக்கு மேல அடம்பிடிச்சதா பேசுற, அப்புறம் நரக்கமே வேற ஆயிரும். முடியாதுமா, நான் கட்டிக்கிட்டு அமர்நாத்தை தான் கட்டிக்குவேன். என்ன சொல்ற? அடிக்காம பின்ன அவளை கொஞ்சம் சொல்றீங்களா? முதல்ல என்ன ஆச்சுன்னு ஏங்கிட்ட கேளுங்க, அவங்கிட்ட எதையும் கேட்காதீங்க. என்னடா பிரச்சனை? அப்பாட்ட சொல்லு. அவங்கிட்ட கேட்காதீங்க, ஏங்கிட்ட கேளுங்க. பாருங்க, யாரோ ஒருத்தனை காதலிக்கிறான். அவன் பேரு அமர்நாத். கட்டுவாடா இல்ல செத்து தொலைங்கிறா. பண்ணாம என்ன பண்றது? அதுக்காக தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ண இப்படியா கை நீட்டி அடிக்கிறது? பாவம், என்னமா ஆடுறா? தின்னதும் வருத்தம் தாண்டி வச்சோம். கைவிடி, உனக்கு என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் இந்த அப்பாட்ட சொல்லு, நான் சரி பண்ணி வைக்கேன்டா. அப்பா, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க இல்லப்பா? சொல்லுடா. அப்பா, எனக்கு அந்த அமர்நாத் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் அவரை சின்சியரா லவ் பண்றேன்ப்பா. எனக்கு அமர்நாத் வேணும்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு அமர்நாத் கல்யாணம் பண்ணி வைப்பா. உனக்கு பிடிச்ச கட்டிக்க அப்பா முயற்சி பண்றேன். அதுக்காக செத்துருன்னு மட்டும் சொல்லாத. உன்னை சாவ குடுக்கறதுக்கா பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் படிக்க வச்சேன். நீ செத்துருன்னு சொன்னியே, அப்பா அப்பவே பாதி செத்துட்டேன்டா.
கமலா, எனக்கு நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு. கமலா, உன்னை அடிச்சது ரொம்ப வலிக்குதாமா? இல்லைங்க, இல்ல, நீங்க அடிச்சீங்களே அந்த அடி கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா உங்க பொண்ணு சொன்னாலே செத்துருவேன், எனக்கு நடந்த பார்த்துட்டு எனக்கு நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு. குடிக்க ஏதாவது கமலா, உங்க ரெண்டு பேரையும் நான் ஏமாத்தவே மாட்டேன். அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கு வந்துடாதம்மா. உனக்கு எப்படியாவது உன்னை பிடிச்சோட சேர்த்து வைக்க அப்பா முயற்சி பண்றேன்டா. சந்தோஷமா?